ஒசூர் மாநகராட்சி பார்வதி நகரில் மனைவியுடனான கள்ளக்காதல் விவகாரத்தை கண்டித்த கூலி தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மனைவி மற்றும் கள்ளக்காதலன் ஆகிய இருவரை ஒசூர் நகர போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஒசூர் பார்வதி நகர் பகுதியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி சரவணன். இவரது மனைவி முத்துலட்சுமி. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளது. முத்துலட்சுமிக்கும் அதே பகுதியை சேர்ந்த சூர்யா என்பவருக்கும் கள்ளக்காதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த கள்ளக்காதல் விவகாரம் சரவணனுக்கு தெரிய வந்ததால் அவர் முத்துலட்சுமியையும் சூர்யாவையும் பலமுறை கண்டித்துள்ளார். முத்துலட்சுமியை கணவன் கண்டிப்பதை கள்ளக்காதலன் சூர்யாவிடம் அடிக்கடி முத்துலட்சுமி கூறி வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 12 மணி அளவில் சூர்யா மற்றும் அவரது நண்பர் சக்தி ஆகிய இருவரும் ஒசூர் பார்வதி நகரில் உள்ள சரவணன் வீட்டிற்கு சென்று மதுபோதையில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சரவணனிடம் தகராறில் ஈடுபட்டு அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். சரவணன் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்து அவரது மனைவி முத்துலட்சுமி மற்றும் தாயார் அலறி துடித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ஒசூர் நகர போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சம்பந்தமாக முத்துலட்சுமியிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த சூர்யாவையும் பிடித்து விசாரணை நடத்தினர். பின்னர் இருவரையும் இந்த கொலை தொடர்பாக போலீசார் கைது செய்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சூர்யாவின் நண்பரான சக்தி என்பவரை ஒசூர் நகர போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் கண்டித்த கணவனை கள்ளக்காதலன் கொலை செய்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.